அடுத்தது 9வது என்னும் சேர்வைகளை கருதுக, கொதிநிலைகள் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை கேட்டிருக்கிறேன். இதுல நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இது வந்து ஐதரசன் பிணைப்பு காணப்படுகிறது. இந்த சீரீஸிலே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு, ஐதரசன் பிணைப்பு. ஆகவே அங்க உயர் முனைவு இருக்கு. அப்ப இவர்கள் இந்த உருகுநிலை கொதிநிலை எல்லாமே இவர்களை விட உயர்வானது. ஏபிசியை விட, ஏபி இந்த சி என்றதை விட உங்களுக்கு டிஇஎஃப்னுடைய உருகுநிலை உயர்வு என்றால் இங்கு ஐதரசன் பிணைப்பு இருக்கிறது. இப்போ முதல் அதை நாங்கள் ஒப்பிடுவோம். இதுல நீங்கள் பாத்தீங்கன்னா மூலர் திணிவு எல்லாத்துக்குமே சமனானது. மூலர் திணிவு எல்லாத்துக்குமே சமன். ஆனால் அந்த சி என்ற மூலக்கூறுல முனைவுத்தன்மை கூட இருக்கிறது. அல்லிகைட்டு தொகுதி இருக்கிறபடியால் முனைவு கூடுதலாக இருக்கிறது. ஆகவே இப்ப இந்த சீரீஸ்ல சிக்கு வந்து முனைவு இருக்கிறபடியால் சியினுடைய அந்த உருகுநிலை அதிகம். இதையும் பார்த்தீங்கன்னா அங்கே மூலத்திணிவு சமன், ஆனால் இதிலே கோலப்பரப்பு அதிகம். கோலப்பரப்பு அதிகம். இப்படி வருது. ஆகவே கோலப்பரப்பு அதிகரித்தால் லண்டன் விசை குறையும். அதாவது வந்தர்வால்ஸ் விசை போன்ற அந்த இரண்டாம் நிலை விசைகள் குறையும். ஆகவே ஏயும் பியையும் ஒப்பிட்டால் பிக்கு தான் சிறிது, அதை விட ஏக்கு சற்று அதிகம். இனி இந்த மூன்றையும் விட இவர்களுக்கு அதிகம். இவர்களிலே ஆக கூடுதலான மூலர் பருமன் எல்லாத்திலும் ஐதரசன் பிணைப்பு இருக்கிறது. OH தொகுதி OH கூட்டம் இருக்கிறபடியால் எல்லாத்திலும் ஐதரசன் பிணைப்பு இருக்கிறது. ஆனால் அங்கே மூலர் பெருமன் அதிகமாக இருக்கிறபடியால் எஃப்க்கு ஆக கூடுதலாக இருக்கும். இனி இவர் ரெண்டு பேருக்கும் மூலர் பெருமன் சமன், ரெண்டிலும் ஐதரசன் பிணைப்பு. ஆனா இங்கேயும் அந்த கோலப்பரப்பு இருக்கிறதால இவருடைய உருகுநிலை குறைவாக காணப்பட்டிருக்கிறது. ஆரை விட டியை விட இருக்கிறது. இதை கருதி கொண்டு நீங்கள் அந்த வரைவை தெரிவு செய்ய வேண்டும். இதை நீங்க எடுத்துக்கொண்டு தான் வரைவை தெரிவு செய்யணும். இப்போ வரைவிலை பார்த்தீங்கள் என்றால் பிக்கு ஆக சின்னன், அடுத்தது ஏ விட சிக்கு கூட, அடுத்தது சரியா சியை விட ஆக கூடுதலாக இருக்கிறது வந்து டி, ஈக்கு குறைஞ்சு எஃப்க்கு கூடுது. ஆகவே மூன்றாவது விடையை நீங்கள் தெரிவு செய்து வழங்க வேண்டும். விளங்குதோ? ரைட்.